மீள முடியவில்லை. வேதனையிலிருந்து மீள முடியவே இல்லை. முடியாது என்றே தோன்றுகிறது. அவ்வளவு வேதனைங்க, அவ்வளவு வேதனை. அந்த வேதனையில என்ன பண்றதுன்னு தெரியாம தான் கோட்டு மேல கோட்டை போட்டு மூஞ்சிய மறைச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிறேங்க. என் பேரு ராஜ் மோகன், தாவேகாவின் துணை பொதுச் செயலாளர். துணை என்றால் துணையாகவே இருப்பது. தலைவரும் மற்றவர்களும் ஓடி போகும்போது நானும் துணையாகவே ஓடி சென்றேன். தலைமறைவாக இருக்கும் போது நானும் துணையாக தலைமறைவாகவே இருந்தேன். ஏன்னா நான் தான் தாவேகாவின் துணை பொதுச் செயலாளர் ராஜ் மோகன். ஏன் நாங்கெல்லாம் ஓடி போனோம்னு தெரியுமா? சாரி, தலைமறைவானோன்னு தெரியுமா உங்களுக்கு? நாங்க எதுக்கு தெரியுமா போனோம்? உறவை இழந்தவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டி. எப்படி மதிப்பு கொடுக்க முடியும் தெரியுமா? அமைதியா இருந்துட்டாலே போதும். அவங்க வழியில பங்கெடுத்தங்க. நானு இந்த 10 நாளா நான் சாப்பிட்டேனா, தண்ணி குடிச்சனா, குளிச்சனான்னு யாருக்காவது தெரியுமா? அதே மாதிரி தான் அவங்க வழியில் பங்கெடுத்து கொண்டே பதுங்கி இருந்தேன். பதுங்கி இருந்ததாலேயே பங்கெடுத்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். நான் அமைதியா இருந்ததுக்கான காரணத்தை இவ்வளவு அமைதியா யாருமே சொன்னதில்ல. ஆனா நான் அமைதியா இருக்கிறத பயன்படுத்திக்கிட்டு என் அரசியல் எதிரிகள், என் வரலாற்று எதிரிகள், என் புவியியல் எதிரிகள், என் அறிவியல் எதிரிகள், முக்கியமானது சொல்ல மறந்துட்டேன், என்னோட கணக்கு எதிரி, என்னோட தமிழ் எதிரி, ஆங்கில எதிரி, எல்லாரும் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவதூறுங்க, ஃபுல்லா அவதூறு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலதான் எஃப்ஐஆரே போடல, எதுக்குடா ஓடி ஒளிஞ்ச ராஜ்மோகா? அப்படி கேட்டா கூட பரவாயில்லைங்க. எஃப்ஐஆர்லயே உன் பேர் இல்லையே, எதுக்காக பயந்து ஒளிஞ்சன்னு கேக்குறாங்க. இந்த அதர்ஸ், OTHERS, அதர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல, அதுல R இருக்குல்ல, அது யார குறிக்குது? ராஜ்மோகன். என்னத்தான் குறிக்குது. என்னோட முதல் லெட்டர் ராஜ்மோகன், R. அதனாலதான் என்ன அதர்ஸ்னு போட்டு R சைலண்டா போட்டு வச்சிருந்தாங்க. நான் அத கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் சிலர் அப்படின்னு போட்டிருக்கலாமே, ஏன் அதர்ஸ்னு போட்டிருக்காங்க? இவங்க பர்பஸாவே அதர்ஸ்னு போட்டு R stands for ராஜ்மோகன் பின் குறிப்பு எஃப்ஐஆர்ல போட்டு வச்சிருக்காங்க. அந்த அந்த பின் குறிப்பு, அந்த எஃப்ஐஆர் எனக்கு கிடைச்சிருச்சு. அதனாலதான் நான் தலைமறைவு ஓடி போயிட்டேன். இது தலைமறைவு, ஐயோ அது பேர் என்ன, அமைதியா இருந்துங்க. அன்பார்ந்த தாவேகா தொண்டர்களுக்கும், புட்சட்னி உடைய சப்ஸ்கிரைப்களுக்கும், புட்சட்னிய ரெகுலரா பாத்துக்கிட்டு இருக்கிற வியூவர்ஸ்களுக்கும், அப்புறம் நான் ஏதாவது ஸ்டேஜ் ப்ரோக்ராம்க்கு கம்பேரா பண்ண வந்தா அங்க வியூவர்ஸா இருக்க உங்களுக்கும், அப்புறம் தீபாவளி ஆச்சுன்னா வழக்கம் போல பாண்டிய கூட சேர்ந்து பட்டிமன்றம் பேச வருவோம்ல, அங்க வியூவர்ஸா வர உங்களுக்கும், நீங்கள் எல்லோரும் என் மீது பரப்பப்படும் இந்த தலைமறைவு அவதூறை, வதந்திகளை, வன்மங்களை நம்பாதீங்க. நம்பாதீங்கன்னு அந்த 2வது பேரால 3வது லைன்ல எழுதி இருக்கிறாரு. அத்தனையும் கல்லடிதாங்க, ஒண்ணு கூட சொல்லடி இல்ல, அத்தனையும் கல்லடிதான். தாங்குவேன், அத்தனையும் தாங்குவேன். ஏன், எதுக்காக, எப்படி, எதுக்காக தாங்குறேன்னு கேக்குறீங்களா? ஏன் தாங்குறேன்னு கேக்குறீங்களா? ஏன்னா நான் தாவேகாவின் துணை பொதுச் செயலாளர், அடுத்த தலைவர் ஆஃப் தாவேகா புட்சட்னி ராஜ் மோகன். எல்லாம் எதற்காக? மக்களுக்காக, மக்களின் வழியில் பங்கெடுப்பதற்காக. தலைமறைவல்ல, ஓடி போகவில்லை, அமைதியா இருந்தேன். அவதூறு, வன்மம், வதந்தியை பரப்ப வேண்டாம் என்று கேட்கிறேன். அதை நீங்கள் கேட்க வேண்டாம் என்றும் கேட்கிறேன். கேட்டாலும் நம்ப வேண்டாம் என்று நம்பிக்கையோடு இருங்கள் என்று சொல்கிறேன். மொத்தம் 3 பேராங்க. அதுல 2 பேரா முடிஞ்சிருச்சு, இன்னும் 1 பேரா இருக்கு. ஒரு 2 நிமிஷம் பிளீஸ். ராஜ்மோகா, என்ன ராஜ்மோகா இதெல்லாம் என்ன ஆச்சு? போன சனிக்கிழமை தலைவர் கூட பஸ்லயே வந்து லைவ் பேசியிருக்க வேண்டிய ஆள் நீங்க. இந்த நாளைக்கு எங்கெல்லாம் பிளான் பண்ணிருப்பீங்க ராஜ்மோகா? புட்சட்டில வீடியோவும் வரல, தீபாவளி வந்துருச்சு, பட்டிமன்றங்கான 2-3 அவார்ட் ஃபங்க்ஷன் வேற நடந்து முடிச்சு, அதுல எல்லாம் நீங்க இருப்பீங்கன்னு பார்த்தா அங்கேயும் காணும். இந்த ஹிந்துஸ்தான் டைம்ஸ் தலைவி அப்படின்னு ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நடத்துனாங்க, அதுல கூட நம்ம காளியம்மாக்கா, தமிழிசை இவங்கெல்லாம் பேசுனாங்களே, அதெல்லாம் நீங்க தான் கம்பேரிங் பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சேன். என்ன ஆச்சுன்னு தெரியல. என்னங்க ராஜ்மோகா, நீங்க இல்லாம ஒரு மேடையும் உருப்படியா இல்லையா ராஜ்மோகா? அதோ அந்த ஏவி, இதோ இந்த ஆவி, இதோ இங்கு பாவி அப்படின்னு எல்லாம் பேசுவீங்களே,
தல தளபதி, அஜித்தா விஜயா ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு எல்லாம் பேசுவே ராஜ்மோகா. எங்க போன ராஜ்மோகா? இது அவதூறோ வதந்தியோ வன்மமோ அல்ல, சாதாரண கேள்வி. லெட்ஸ் கோ டு தி தேர்ட் பேரா ஆஃப் ராஜ்மோகன்ஸ் அறிக்கை. ஃபர்ஸ்ட் பேரால மீள முடியாத வேதனை, ரெண்டாவது பேரால கல்லடி போட்டாலும் வாங்கிக்கிறேன். இப்போ மூணாவது பேரால நீதிக்கான நெடும்பயணம். நெடுந்தூரம் இருக்காமா. நீதிக்கான முன்னெடுப்புகள் நெடியது. எவ்வளவு நெடியதாக இருந்தாலும் குறில் தான் போட்டிருக்கீங்க, ஏன் நெடில் போடல? ஏன் நீதிக்கான பயணம் நேடியதுன்னு போடல? ஆட இப்போ பயணம் நெடியது, வெற்றி கிடைச்சா நேடியது. அடடடா, கவிதை கவிதை. பயணம் நெடியது, வெற்றி நேடியது, நெடியது நேடியது. அடடடா, ஒவ்வொரு வார்த்தையும் செதுக்கி இருக்கீங்களே ராஜ்மோகா. விஜய் கூட இப்படி எழுதலையே. விஜய்க்கு பேசாம நீங்களே எழுதி கொடுத்துருக்கலாமே. அவர் என்னடான்னு பார்த்தா சிஎம் சார் இல்ல ஜூம் வந்துருங்க, அப்பதான் நல்லா இருக்கும். சிஎம் சார் பள்ளி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இல்லி வாங்குங்க, அள்ளி வாங்காதீங்க. இப்படிதான் ராஜ்மோகா பேசினாரு. நீங்க எவ்வளவு அழகா பேசிருக்கீங்க. நெடியது நேடியது. அடுத்த சூப்பரா எழுதிருக்காருன்னு பாருங்களேன். பாதிக்கப்பட்டவர்களோடு வாழ்நாள் முழுவதும் பயணிப்பது. என்னப்பா இது? என்னது இது? பாதிக்கப்பட்டப்ப வரல, செத்து 10 நாளுக்கு அப்புறம் வந்து பேசுறேன் உங்களை நம்பி. வாழ்நாள் முழுக்க எப்படிப்பா வருவாங்க? செத்த அன்னைக்கு என்ன நீங்க அதுக்கு வந்து சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இந்த லட்சணத்துல 10 நாள் கழிச்சு வந்து எழுதுவீங்களாமா, நான் அவர்களோடு வாழ்நாள் முழுவதும் வாழ்நாள் முழுவதும். அட, வெறும் லைஃப் ஃபுல் ஆஃப் ஜேர்னி மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கான ஜஸ்டிஸும் வாங்கி கொடுக்கறாங்களாமா. 41 உயிர்களுக்கு நாம் செலுத்தும் உண்மையான அஞ்சலி. வாழ்க்கை முழுக்க அவங்க கூட பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 10 நாள் தலைமறைவு, அது ஓடி போனது, இது அமைதியா இருந்துட்டீங்க, அதுவே தப்பா போச்சு. ஆனா இப்ப நீங்க நீதி பெற்று தரீங்க. யாருகிட்ட இருந்து யாருக்கு? நீதி பெற்று தருவது, நீதி பெற்று தருவது, நிதி பெற்று தருவது. இது ஓ, காசு வாங்கி கொடுக்கறதான் இப்படி சிம்பாலிக்கா சொன்னீங்களே. நெடியதுன்னு குரில் போட்டு நேடியதுன்னு ஒரு கவிதை எழுதுனீங்க. நிதின்னு சொல்லி குரில் போடாம நீதின்னு சொல்லி நெடில் போட்டு. தம்பி, நீ ஒரு தமிழ் அவன்டா, அவதாரம் தம்பி. வலிமிகும் இடங்கள், வலிமிகா இடங்கள், வைரமுத்துக்கு போட்டி எழுதிருக்கீங்கப்பா. பயணம் நெடியது, வெற்றி நேடியது. 41 பேருக்கு நீதி இல்ல, நிதி பெற்று தருவது, உண்மையான அஞ்சலி, அதுல கவனம் செலுத்துவோம். இதத்தான் கரெக்டா எழுதியிருக்க, அதுல கவனம் செலுத்துவோம்னு. ராஜ்மோகா, ராஜ்மோகா, ஒரு துணை பொதுச் செயலாளர் என்ன பண்ணணும் தெரியுமா? கட்சி தலைவன் மேல நம்பிக்கை வச்சு தலைவனை காப்பாத்தணும், இல்ல கட்சி மேல நம்பிக்கை வச்சு கட்சியை காப்பாத்தணும், இல்ல குறைஞ்சபட்சம் மக்களை காப்பாத்துறதுக்காக ஏதாவது பேசி இருந்திருக்கணும். அன்னைக்கு தந்தி டிவிக்காக பஸ்ல லைவா உட்காந்து பேசினது ஞாபகம் இருக்கா? எந்த நெரிசலும் இல்லாம ஏசி பஸ்ல சொகுசா உட்காந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கும் போது யோசிச்சு பாத்தியா? வெளிய அத்தனை பேரு நெருக்கி நின்றுட்டு இருக்காங்கன்னு. 8:45 வரேன்னு சொன்னவரு 2 மணிக்கு நம்ம போறோமே, அவங்களுக்கு எல்லாம் தண்ணி கிடைச்சிருக்குமான்னு யோசிச்சு பாத்தீங்களா? எத்தனை பேரு மயங்கி விழுந்தாங்கன்னு கண்டிஷனா நீ வந்து கண்ணாடி வழியா பாத்திருப்ப. ஒரே ஒரு வார்த்தை உன் தலைவன் கிட்ட சொல்லி நிப்பாட்டி அவங்களை எல்லாம் அட்லீஸ்ட் தண்ணி குடிச்சிட்டு வாங்கன்னு அதுவும் அனுப்பி விட்டுருக்கலாம்ல. இல்ல கரூர்ல இருக்கிறவங்களுக்காவது போனை போட்டு, தம்பி அங்க நாங்க அண்ணன் இங்க இருந்து வர்றதுக்கே லேட் ஆகும், அதனால எல்லாம் அங்க கூட்டமா நின்னு ரொம்ப டீஹைட்ரேட் ஆயிக்க வேணாம், எல்லாம் போய் அவங்க வேலையை பார்த்துட்டு மெதுவா வர சொல்லுங்கன்னு லைவ்லயாவது சொல்லிருக்கலாம்ல. இப்படி உனக்கான எந்த பொறுப்பையும் நீ லைவ்ல சொல்லல. அங்க பூரா பெருமைக்குதான் எருமை மேய்ச்சிட்டு இருந்த. தளபதி வரப்ப கூட்டத்தை பார், காட்டத்தை பார், ஆட்டத்தை பார். ஏன் ஆடுறாராமா ஆடுறாராமா. தளபதி லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்றப்ப முன்னாடி இருந்த தொண்டர்கள்லாம் குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க சார். பின்னாடி இருந்த அந்த காட்சியை பாக்குறப்ப எம்ஜிஆருக்கு அப்புறம் இந்த எம்ஜிஆர் தாண்டா இந்த மாதிரியான காட்சி எல்லாம் காட்டுறாருன்னு தோணுச்சு சார். அப்படியெல்லாம் நீங்க சொல்றப்ப நீங்களே உங்க மூஞ்சில துப்பி இருந்திருக்கணுமே ராஜ்மோகா. அந்த இளவையெல்லாம் அங்க பண்ணாம இப்ப 10 நாளுக்கு அப்புறம் வந்துட்டு நெடியது நேடியது நிதி நீதின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க. என்ன பெரிய அமைதி வெங்காயத்தை நீங்க போய் கிழிச்சிட்டு வந்தீங்க? ஏதோ நீ இவங்களையெல்லாம் ஒரு அளவுக்கு ரெடி பண்றதுக்காக பஸ்ல இருந்து கீழே இறங்கி கால்ல 2 மிதி மிதிச்சு கால்ல கட்டு போட்டு ஜிஹெச்ல போய் உட்காந்துட்டு வந்து இதெல்லாம் பேசுனேன்னா
ஏத்திருந்திருக்கலாம். சொகுசு பஸ்லயே உட்காந்துட்டு பிரச்சனைன்னு வந்ததும் தலைவன் ஃபிளைட்டை பிடிச்சு போறப்ப 2 வீலர்ல லிஃப்ட் கேட்டு போய் எங்கேயோ உட்கார்ந்துகிட்டு, நீ மனுஷனா இருந்தனா அந்த சொகுசு பஸ்ல இருந்து இறங்குற வரைக்கும் நடந்த அந்த கான்வர்சேஷனை நீ சொல்லிட முடியுமா? நானும் நம்ம தளபதியும் இதத்தான் மக்கள் இறக்கும் போது பேசிக்கிட்டு இருந்தோம்னு சொல்லிடுங்களேன். அத சொல்லி போட்டு நீங்க அமைதி தேடி போயிருந்தீங்கன்னா புன்னகையோட ஏதாவது சொல்லலாம். கடுப்புல பேசுனாலும் நாம புன்னகையோட தான் பேசி ஆகணும். நீங்களும் புன்னகையோடயே இருக்க நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.